Good morning students. Next topic நம்ம என்ன பண்ணோம் derivation of critical constant from van der Waals constant. இந்த क्वेश्चन வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. இது வந்து 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. van der Waals constant அப்படினா a b இதான் வந்து van der Waals constant. இந்த van der Waals constantல இருந்து critical constant நம்ம எப்படி derivation பண்ணி கொண்டாரோம். critical constant எது pc tc vc. critical pressure, critical temperature, critical volume, நிலைமாறு அழுத்தம், நிலைமாறு வெப்பநிலை, நிலைமாறு கன அளவு. இதை எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து நம்ம வான் டெர் வால்ஸ் n மோல்ஸ்க்கான வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ n மோல்ஸ்க்கான வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NRT. இதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த இதில் பியோட வேல்யூ நம்ம வந்து ப்ரெஷர் கரெக்ஷனில் இது கொண்டாந்தோம், வால்யூம் கரெக்ஷனில் இது கொண்டாந்தோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பிக்கு பதிலாக பி ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர், இங்கே விக்கு பதிலாக வி மைனஸ் என்பி அப்படின்னு அப்ளை பண்ணும்போது, இந்த சமன்பாட்டில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும். அப்போ பி ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர், இது பிக்கு. விக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வி மைனஸ் என்பி, இது வந்து விக்கு ஈக்குவல் டு NRT. இது என்னது அப்படின்னு கேட்டால் n மோல் கேஸ்க்கான வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அப்போ n மோலுக்கான வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் இதுதான். இப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 1 நம்ம அப்ளை பண்ண வச்சுக்கலாம். எங்கெல்லாம் எண்ணுக்கு தான் அங்கெல்லாம் 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த இதில் பி இதற்கும் பி ப்ளஸ்ஸு ஏ, இங்கே 1 n ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்ட்டு வி. இந்த இதில் ஏ மைனஸ் என்பிக்கு தான், எண்ணுக்கு பதிலாக 1, அப்போ மைனஸ் பி தான் வரும். இப்போ வி மைனஸ் பின்னு வரும். ஈக்குவல் டு இந்த இதில் NRTன்னு இருக்குது, எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தா ஆர்டின்னு கிடைக்கும். அப்போ இந்த சமன்பாடு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கிடைக்குது? பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு கிடைக்கும். ஃபார் இது 1 மோலுக்கான ஈக்குவேஷன். இதான் வந்து 1 மோலுக்கான ஈக்குவேஷன். சரி, இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மேற்கண்ட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பிசி விசி அண்ட் டிசி நம்ம வான் டெர் வால்ஸ் மாறிலிகள், அதாவது ஏபிசி, அதுலேருந்து நம்ம ஏபியிலேருந்து நம்ம பிசி விசி டெரிவ் பண்ணி கொண்டாடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணும்போது ஏ பியிலிருந்து பிசி விசி டிசி நம்ம கொண்டாடலாம். பிசி டிசி விசி நம்ம டெரிவ் பண்ணி கொண்டாடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த பியை இதை முழுசும் இதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்புறம் இந்த மைனஸ் பியால் மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். பியை இந்த வியால் மல்டிப்ளை பண்ணும்போது பிவின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஏ பை வி ஸ்கொயர் இருக்கும். இந்த ஏ பை வி ஸ்கொயரை இந்த வியால் மல்டிப்ளை பண்ணும்போது என்னங்க ஏ பை வி ஏவி பை வி ஸ்கொயர்னு கிடைக்கிறோம். இந்த ஏ பை வி ஸ்கொயரை இந்த வியால் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். அப்போ அதுக்கடுத்தது இந்த மைனஸ் பி இருக்குல்ல, அந்த மைனஸ் பியை அதேமாரி இதால் மல்டிப்ளை பண்ணு. அப்போ இந்த மைனஸ் பி இங்கே பி, அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் பிபி. அதுக்கடுத்தது இங்கே ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் மைனஸ் பி. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ஆர்டி வந்து ஈக்குவல் டு ஆர்டி அப்படி இருக்குது. இந்த ஈக்குவல் டு ஆர்டி உள்ளே கொண்டாடணும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா இப்படி மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பிவி ஈக்குவல் டு இந்த வி ஸ்கொயர் ஏவி பை வி ஸ்கொயரில் இந்த வியும் இந்த வி ஸ்கொயரில் 1 கேன்சல் ஆகிடும். ஓகே, அது கேன்சல் ஆகும்போது மீதி பிவி இருக்கும். பிவி மீதி என்ன இருக்கும்? ஒரு ஏ வியும் ஒரு வி ஸ்கொயரில் வியும் கேன்சல் ஆச்சுன்னா ஏ பை வின்னு கிடைக்கும். மைனஸ் பிவி மைனஸ் ஏ பை வி ஸ்கொயர், இந்த ஆர்டி உள்ளே கொண்டாந்தோம்னா மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. இது 3வது ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இது 3வது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பை வி ஸ்கொயர் பை பி. இந்த இடத்துல வந்து இந்த 3வது ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை வி ஸ்கொயர் பியால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன் நம்ம வி பவர் ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றுறோம்.
வி கியூப் வி ஸ்கொயர் வி ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்தமாரி ஈக்குவேஷன்ஸ் இந்தமாரி பவர் அடுக்க கொண்டு வரணும். v3 v2 v அப்புறம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்தமாரி ஈக்குவேஷன்ஸ் இந்த டேர்ம் நம்ம கொண்டாடுற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டாடுறதுக்கோசரம் இந்த இந்த ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன்ஸை இதை வி ஸ்கொயர் பை பியால் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த இதில் பிவி இருக்குது, அந்த பிவி கூட இதை போட்டு பெருக்கும்போது என்ன கிடைக்கும், வி ஸ்கொயர் பை பின்னு கிடைக்கும். அதான் இது. அதுக்கடுத்து ப்ளஸ் ஏவி இருக்குது, அந்த ஏவிக்கு இந்த இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் வி ஸ்கொயர் பியால் பெருக்கும்போது ஏவி இன்ட்டு வி ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் பி இருக்குது, அந்த மைனஸ் பி கூட இந்த வி ஸ்கொயர் பி பெருக்கும்பொழுது நமக்கு மைனஸ் பிபி இன்ட்டு வி ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். கழுவிட்டேன். அதுக்கடுத்து மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயரை இந்த வி ஸ்கொயர் பை பிஆர் டிவைட் பண்ணும்போது மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் பை பின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மைனஸ் ஆர்டி இருக்குது, அதை கூட இதை பெருக்கும் பொழுது மைனஸ் ஆர்டி வி ஸ்கொயர் பை பி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ அந்த மூணாவது ஈக்குவேஷன்ஸை நம்ம இந்த வி ஸ்கொயர் பை பியால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த பிவியில் இருக்கிற பியும் இந்த டிவைடில் இருக்கிற இந்த பியும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ மேலே என்ன இருக்கும், வி இன்ட்டு வி ஸ்கொயர், அப்போ என்ன ஆகும், வி கியூபாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயரில் ஒரு வியும் இந்த கீழே டிவைடில் இருக்கிற ஒரு வியும் கேன்சல் ஆகும். அப்போ மேலே என்ன இருக்கும், மேலே ஏவின்னு இருக்கும், கீழே பி இருக்கும். அதான் இது. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிபி இன்ட்டு வி ஸ்கொயர் பிபியில் இந்த பியும் கேன்சல் ஆகும்போது மீதி என்ன இருக்கும், பிவி ஸ்கொயர் இருக்கும். அதான் இந்த பிவி ஸ்கொயர் மட்டும் பிவி ஸ்கொயர். அதுக்கடுத்தது இந்த டேர்மில் மேலே இருக்கிற வி ஸ்கொயரும் கீழே இருக்கிற வி ஸ்கொயரும் கேன்சல் பண்ணும்போது மேலே மைனஸ் ஏபி கீழே பி மட்டும் இருக்குது. அது இது கிடைக்கும். இதில் எதுவும் கேன்சல் ஆகாது, அது அப்படியே போட்டுக்கலாம். ஆர்டி மைனஸ் ஆர்டி வி ஸ்கொயர் பை பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன். அது 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம வி பவர் டேர்மாக நம்ம மாற்றிடலாம். இங்கே வி கியூபுக்கு வி கியூப் போட்டு, அதுக்கடுத்து வி ஸ்கொயர்டு வேணும். இதுவும் வி ஸ்கொயர்டு தான், இதுவும் வி ஸ்கொயர்டு தான். இந்த ரெண்டுமே காமனாக மைனஸ் வெளியே இருக்கிறதுனால மைனஸ் வெளியே எடுத்துக்கங்க. அதில் வி ஸ்கொயர்டு காமனாக இருக்குது, அந்த வி ஸ்கொயர்டு காமனாக வெளியே எடுத்துக்கங்க. வெளியே எடுத்த மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுலேயும் வி ஸ்கொயர்டு, இங்கேயும் வி ஸ்கொயர்டு இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்துக்கங்க, வி ஸ்கொயரு வெளியே எடுத்துக்கங்க. மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆர்டி பை பி இருக்குது. மைனஸ் வெளியே எடுத்துகிட்டா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிக்கும். அப்போ ஆர்டி பை பி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பி இருக்குது. அப்போ ப்ளஸ் பி இப்படி மாற்றி எழுதுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மைனஸ் பி வி ஸ்கொயரையும் மைனஸ் ஆர்டி பை வி ஸ்கொயர் பியும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி இப்படி எழுதுறோம் நம்ம. அப்போ இந்த வி கியூபு அப்புறம் வி ஸ்கொயர் டேர்ம் மாற்றிடுச்சு. அதுக்கடுத்து வி கொண்டாடணும். வி கொண்டாடும்போது எது அப்படின்னு கேட்டால் இதுதான் விஏ. இதில் ஏ பை பியை எடுத்துக்கிட்டு வியை வெளியே போட்டுக்கோங்க. இது வி. அதுக்கு அடுத்தது இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஏபி பை பி இருக்குது, அதை அப்படியே போட்டுங்க. இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் 5th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வி பவர் டேர்ம் ஈக்குவேஷன்ஸை மாற்றி எழுதிட்டோமா. மாற்ற எழுதின பின்னாடி இந்த சமன்பாடு வியில் நம்ம இந்த முப்படி சமன்பாடு இது என்ன கேட்டால் இந்த சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம் 320 நம்ம பெறலாம். நிலைமாறு அதாவது கிரிட்டிக்கலுடைய பொசிஷனில் வியின் மதிப்பு 3 மதிப்பாக அதனுடைய கன அளவுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுகிறோம். நம்ம வியின் மதிப்பை நம்ம நிலைமாறு கான்ஸ்டன்ட் கிரிட்டிக்கல் வால்யூமை நம்ம வால்யூமுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுகிறோம் இந்த இடத்துல நம்ம. அதேமாரி டெம்பரேச்சர் எதுக்கு ஈக்குவல்னா டிசிக்கு ஈக்குவல் டு ப்ரெஷர் எதுக்குன்னா பிசிக்கு ஈக்குவல் டு. அதேமாரி இந்த இடத்துல விசி எதுக்கு ஈக்குவல்னு விக்கு ஈக்குவல் டு நம்ம பண்ணி நம்ம எழுதலாம். அப்படி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் வி ஈக்குவல் டு விசின்னு கிடைக்கும். இந்த விசி உள்ளே கொண்டாடும்போது என்ன கிடைக்கும், வி மைனஸ் விசி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பவர் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம மாற்றலாம். அப்போ எழுதும்போது என்ன கிடைக்கும்,
வி மைனஸ் விசி பவரில் 3. இந்த சமன்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் சமன்பாட்டில் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப் மைனஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² மைனஸ் பி கியூப். இது அந்த ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே எழுதும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த இடத்துல ஏக்கு பதிலாக வி மைனஸ் பிக்கு பதிலாக விசி பவரில் கியூபு. அது எழுதும்போது வி கியூப் மைனஸ் 3v² விசி ப்ளஸ் 3v/vc² மைனஸ் 3 மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு 0. இது 6th ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அப்போ நம்ம இது வந்து 6th ஈக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து விசியை விக்கு ஈக்குவல் பண்ணி எழுதணும். அந்த விசி உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு வி மைனஸ் விசி ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். இது நம்ம மறுபடியும் நம்ம பவர் கியூப் ஈக்குவேஷனை மாற்றி எழுதும்போது இந்த ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் நம்ம இப்படி மாற்றி எழுதுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 5th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷனையும் நம்ம வி பவர் ஈக்குவேஷன் தானே, அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டு நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம எழுதுகிறோம். நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ஸாக வி கியூப் பண்ணும்போது நம்ம பாருங்கள், இந்த 5th ஈக்குவேஷனில் இருக்கிற வி கியூபையும் 6th ஈக்குவேஷன் வி கியூபையும் நம்ம என்ன பண்ணோம், வி கியூப் ஈக்குவல் டு வி கியூப். இது ஈக்குவல் பண்ணால் கேன்சல் 0 தான் வரும். இதை விட்டுடலாம். அப்போ வி கியூப் நம்ம விட்டுடலாம். அதுக்கடுத்தது இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம அந்த 5th ஈக்குவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஆர்டி பை பிசிபி ப்ளஸ் பி இருந்துச்சு உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பிசி விசி டிசியா. அப்போ இந்த ஃபார்முலாவில் டி எங்கெல்லாம் இருக்குதோ, பி எங்கே இருக்குதோ, விலாம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும், கீழே சி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டி பை பி ப்ளஸ் பின்னு தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்கு பதிலாக டிசி, இங்கே பிக்கு பதிலாக பிசி அப்படின்னு அப்ளை பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், டிசின்னு வந்துடும், கீழே பிசின்னு வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவல் பண்ணி எழுதும்பொழுது மைனஸ் அதுதான் இது மைனஸ் 3v² இன்ட்டு விசி ஈக்குவல் டு இதை ஈக்குவல் பண்ணி எழுதும்போது மைனஸ் ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி இன்ட்டு v² கிடைக்கும். இந்த இடத்துல v²டையும் இந்த v² கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 3vc இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆர்டிசி இருக்கும், கீழே டிவைட் பை பிசி இருக்கும், ப்ளஸ் பி இருக்கும். இது 7th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ஈக்குவேட் இன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வி. எதை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம்னா வியை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்ஸில் 3v/vc² ஈக்குவல் டு ஏ பை பிசி இன்ட்டு வின்னு இருக்கும். இந்த விக்கும் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், 3vc² பை ஏ பை பிசின்னு இருக்கும். இது 8th ஈக்குவேஷனை வச்சுக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஏ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த டிவைடில் இருக்கிற பிசி வந்து ஈக்குவல் டு வரும்போது இன்ட்டுக்கு மாறியுமா. அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 3vc² என்ன கிடைக்கும், பிசின்னு மாறி. அப்போ என்ன கிடைக்கும், பிசின்னு மாறி. அப்போ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன வரும், பிசின்னு வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 3vc² பிசி அப்படின்னு மாதிரி. அப்போ ஏ வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டைம் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதும்போது
மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பிசின்னு கிடைக்கும். இந்த மைனஸும் மைனஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த பக்கம் பிசி கியூப் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு கிடைக்கும். இது 9th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எதை கண்டுபிடிச்சோம்? 7th ஈக்குவேஷன், 8th ஈக்குவேஷன், 9th ஈக்குவேஷன். 7th ஈக்குவேஷன் ஃபார்முலா விசி ஈக்குவல் டு ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி. 8th ஈக்குவேஷன் 3bc ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசி. 9th equation VC cube equal to A by TCன்னு கிடைக்கும். இது 9th equation. இந்த 8th equation 9th equation நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன கொண்டாடலாம் அப்படின்னு போகிறோம். அப்போ இந்த இடத்துல 8th equation 9th equation நம்ம டிவைட் பண்ணுறோம். எயித் ஈக்குவேஷன் 9th ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது 9th ஈக்குவேஷன் 8th ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? விசி கியூப் பை 3VC ஸ்கொயர். மேலே விசி கியூப் இருக்குது, இங்கே விசி ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் ரெண்டு கேன்சல் பண்ணும்போது மேலே விசி ஒன்று இருக்கும், கீழே 3 இருக்கும். ஓகேவா? இது இந்த சைடில். அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணும்போது விசி பை 3ன்னு இருக்கும். இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு, அதுக்கடுத்து ஈக்குவல் அந்த சைடு என்ன இருக்கும்? அது மாதிரி ஏபி பை பிசி டிவைடட் பை ஏ பை பிசின்னு இருக்கும். அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் மாற்றும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபி பை பிசி இன்ட்டு தலைகளாக கீழே இருக்கிற தலைகளாக மாற்றும்போது என்ன கிடைக்கும்? பிசி பை ஏன்னு கிடைக்கும். இந்த பிசியும் பிசியும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஏயும் கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கும்? பி மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? விசி பை 3 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன அப்படின்னா விசி பை 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோம், இப்போ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து விசி வேல்யூ வேணும்னா இதுலேயே நம்ம வந்து விசி வேல்யூ வேணும் அப்படின்னா விசி இங்கே வச்சுட்டு டிவைட் இருக்கிற வந்து 3 வந்து ஈக்குவல் டு போகும்போது இன்ட்டுக்கு மாறிமா. அப்போ விசி ஈக்குவல் டு 3b. இதில் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து விசி பை 3 நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஈக்குவேஷன் 10 in 8 இதை வந்து இந்த ஈக்குவேஷன் 10 அதை கொண்டு போய் நம்ம வந்து 8th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 8th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 8th ஈக்குவேஷன் இது 3VC ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசி. இதான் வந்து 8th ஈக்குவேஷன். இப்போ நம்ம பிசி மட்டும் வேணும் அப்படின்னா அங்கேயே வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த பக்கம் வரும்பொழுது இது என்ன பண்ணோம் அப்படின்னா தலைகளாக மாறும். அப்போ ஏ பை 3VC ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து விசியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். விசியோட வேல்யூ என்னது? 3bன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ விசிங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ மேலே என்ன இருக்குது? ஏ பை 3VC ஸ்கொயர்டா. அப்போ விசி ஸ்கொயர்ட வேல்யூ என்னது? 3bன்னு இருக்கும். மேலே பவரில் ஸ்கொயர் இருக்கும். அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? இங்கே 3 ஸ்கொயர் அப்படி 3 3 × 3 9, முன்னாடி 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 27 மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஏ பை 27b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ பிசியோட வேல்யூ என்னது? ஏ பை 27b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் பிசியோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நம்ம விசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டிடியூட்டட் இன் 7th ஈக்குவேஷன். 7th ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுறது. 7th ஈக்குவேஷன் எது? இதுதான் வந்து 7th ஈக்குவேஷன். 7th ஈக்குவேஷனில் அப்புறம் 3VC ஈக்குவல் டு ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது விசியோட வேல்யூ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பிசியோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விசியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 இன்ட்டு இங்கே 3 இருக்குது. விசியோட வேல்யூ 3b ஈக்குவல் டு 6. இந்த டிசி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிசியோட வேல்யூ ஏ பை 27b ஸ்கொயர் ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9bன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் பி வந்து ஈக்குவல் வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9b மைனஸ் பின்னு கிடைக்கும்.
இந்த இடத்துல இந்த பி வந்துச்சுன்னா இந்த ரெசிப்ரோக்கெலாம் மாற்றிக்கும். இந்த டிசியை மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு மீதிக்கிற ரெசிப்ரோக்கெலாம் மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RTC/A இன்ட்டு 27B² கிடைக்கும். இதில் வந்து 9Bலேருந்து ஒரு பி போயிடுச்சுன்னா என்னன்னா 8Bன்னு கிடைக்கும். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே RTC 27B² அப்படின்னு கிடைக்கும். கீழே வந்து என்னென்னு கேட்டால் A இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 8B = RTC 27B²/Aன்னு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் டிசி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த டிசி நம்ம அங்கே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த 8BA/27 RB² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த மேலே இருக்கிற பியும் இந்த கீழே இருக்கிற பியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அதில் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் மேலே இந்த 8BA/R27B² மேலே இருக்கிற ஒரு பியும் கீழே இருக்கிற ஒரு B² கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 8A மட்டும் இருக்கும், கீழே வந்து 27RBன்னு கிடைக்கும். அப்போ டிசியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா டிசியோட வேல்யூ இது கிடைக்கும். TC = 8A/27RB அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இதில் விசி கண்டுபிடிச்சாச்சு, பிசி கண்டுபிடிச்சாச்சு, டிசி கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம ஏபியிலேருந்து நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பிசி, விசி, டிசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்படி தான் நம்ம வந்து டெரைவ் பண்ணி கொண்டாடுறோம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்க. அதுக்கடுத்து இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ், வாயுக்களை எப்படி நம்ம வந்து லிக்விடாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் ஃபார் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் ஆப்ரேஷன் சச் ஆஸ் எல்பிஜி அண்ட் ராக்கெட் ஃபியூல்ஸ். எல்பிஜி திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, லிக்விஃபைடு பெட்ரோல் கேஸ், இதாங்க என்ன லிக்விஃபைடு பெட்ரோல் கேஸ் தான் எல்பிஜி அப்படின்ட்டுருக்காங்க. ராக்கெட் ஃபியூல்ஸ், ராக்கெட்டுடைய எரிபொருள் போன்ற வணிக செயல்பாட்டுக்கு திரவ நிலையில் வாயுக்கள் தேவைப்படுது. அப்போ இந்தமாரி எல்பிஜிக்கும் ராக்கெட் ஃபியூல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற கேஸ் நம்ம வந்து தேவைப்படுது. திரவ நிலையில் வாயுக்கள் தான் தேவைப்படுது. லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற கேஸ் நமக்கு பயன்படுது. The liquefaction method are based on the Joule-Thomson effect. திரவமாக்கும் முறைகளை நம்ம வந்து ஜூல் தாம்சன் விளைவினை அடிப்படையாக கொண்டது. அப்போ நம்ம ஒரு கேஸை நம்ம லிக்விடாக மாற்றுறதுக்கு என்ன மெத்தட் பயன்படுது அப்படின்னு கேட்டால் ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு தான் நமக்கு வந்து பயன்படுது. லிக்விஃபிகேஷன்ஸ் மெத்தட். He observed appreciable cooling when compressed gas is forced through a R-pitch plug into, அதாவது ஒரு மிக சிறிய துளையின் வழியாக குறைந்த அழுத்த பகுதிக்கு செலுத்தப்படும் போது ஒரு கம்ப்ரஸ்டு ப்ரெஷர், அதாவது கம்ப்ரஸ்டு கேஸை, அழுத்தப்பட்ட வாயுவை ஒரு மிக சிறிய துளையின் வழியாக குறைந்த அழுத்த பகுதிக்கு செலுத்தப்படும் போது குறிப்பிட்டத்தக்க அளவு வாயு வந்து குளிர்ச்சியடைந்து, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கேஸ் வந்து குளிர்ச்சியடைகிறது என்பதை ஜூல் தாம்சன் கிடையாது. என்ன பண்ணுறாருன்னா ஜூல் தாம்சன் ஒரு கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸை கம்ப்ரெஷன் பண்ணுறாரு, ப்ரெஷர் பண்ணுறாரு. அதான் என்ன கம்ப்ரஸ்டு கேஸை ப்ரெஷர் ரொம்ப அழுத்துறாரு. அந்த ப்ரெஷரை ரொம்ப அழுத்தி இந்த ஒரு சிறிய ஒரு துளையின் வழியாக, ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக சிறிய துளையின் வழியாக, அதான் கேட்டால் ஆர்பிச் பிளக்கு ஃபோர்ஸ்டு துளை அப்படின்னு கேட்டால் அந்த சிறிய துளையின் வழியாக உள்ளே வந்து செலுத்துறாரு. அப்படி செலுத்தும்போது ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவு வாயு வந்து, ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் வந்து என்ன பண்ண கூலிங் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஒரு மிக சிறிய துளையின் வழியாக குறைந்த அழுத்த பகுதி செலுத்துறாரு. அப்போ வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சிறிய துளையின் வழியாக வந்து லோ ப்ரெஷர் பகுதிக்கு ரீஜனுக்கு செலுத்துறாரு. ஒரு ப்ரெஷரை கம்ப்ரஸ் பண்ணி
ஒரு சிறிய துளையின் வழியாக குறைந்த லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு செலுத்துகிறது. திஸ் ஃபினோமெனா ஆஃப் lowering of the temperature when gas is made to expand adiabatically from region high pressure into region low pressure is known as Joule-Thomson effect. ஜூல் தாம்சன் அப்படிங்கிறது வெப்பம் மாறா செயல்முறைனா வெப்பத்தை மாறாமல் வச்சுருக்கணும். அது ப்ராசஸ் பேர் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் வெப்பம் மாறா செயல்முறையில் ஒரு கேஸை அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு விரிவடை செய்யும் பொழுது, அதாவது இந்த ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் இன்ட்டு த ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர், அது என்ன பண்ணால் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் செய்கிறாரு. அந்த ப்ராசஸில் வெப்பநிலை மாறாமல் இருக்கணும். அப்படி மாறாத ப்ராசஸில் வந்து கேஸ் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், ஒரு கேஸை ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர்லேருந்து ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷருக்கு மாற்றுறாரு. அந்த மெத்தடுக்கு எதுன்னு கேட்டால் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒரு கேஸை ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர்லேருந்து ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷருக்கு மாற்றுறாரு. அந்த எஃபெக்ட் பேர் தான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு ஒன்லி பிலோ இன் சர்டன் டெம்பரேச்சர். இந்த நிகழ்வு வந்து ஒரு அந்த அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதி விரிவடை செய்யும்போது ஒரு வெப்பநிலையானது குறையும். ஒரு வெப்பநிலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி டெம்பரேச்சர் ஒன்லி பிலோ த சடன் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். விச் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன் ஃபார் ஈச் கேஸ். இந்த நிகழ்முறையில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழ் மட்டும் விளைவு நிகழும். இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒவ்வொரு வாயுவிற்கும் தன்மையை பொறுத்து அமையும். அதனால் ஒவ்வொரு வாயுடைய கேரக்டரை பொறுத்து அது எந்த வெப்பநிலையில் வந்து லிக்விடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே ஜூல் தாம்சன் விளைவுக்கு உட்பட்டு ஒரு வாயு செயல்படும் வெப்பநிலை பேர் கேட்டால் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். இதில் பாருங்கள், திஸ் டெம்பரேச்சர் பிலோ விச் எ கேஸ் ஒபே ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு ஒரு கேஸ் உட்பட்டு செயல்படுதுன்னா அந்த வெப்பநிலைக்கு பேர் என்ன கேட்டால் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். எந்த கேஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு விளைவிற்கு ஒரு கேஸ் உட்பட்டு செயல்படும் வெப்பநிலை, அதுக்கு பேர் என்னங்கன்னா எதிர்மாறு வெப்பநிலை, இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் 2 மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. This value is given using van der Waals constant AB. Inversion temperature உடைய ஃபார்முலா கேட்டால் TI. இன்வர்ஷன் ஐங்கிறது இன்வர்ஷன், எதிர்மாறு Tங்கிறது வெப்பநிலை டெம்பரேச்சர். இந்த வான் டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணினா 2A/RP. இதான் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா. இது ஃபார்முலாவும் எழுதியாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னு கேட்பாங்க. திஸ் டெம்பரேச்சர் பிலோ விச் எ கேஸ் ஒபே ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே ஜூல் தாம்சன் விளைவுக்கு உட்பட்டு ஒரு கேஸ் உட்பட்டு செயல்படும் வெப்பநிலைக்கு பேர் தான் என்ன பேர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அதோட ஃபார்முலா TA = 2A/RP. இதே போல் நம்ம கேஸ் லைக் ஆக்சிஜன், O2, ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் have a very low critical temperature. ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் போன்ற கேஸ் வந்து குறைவான கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மதிப்பினை பெற்றிருக்குது. Hence Joule Thomson effect can be applied for cooling effectively. இந்த மாதிரி கேஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திறம்பட நம்ம குளிர்விக்க ஜூல் தாம்சன் விளைவு பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி கேஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மூலிமா ஈஸியாக நம்ம கேஸாக குளிர்விக்க முடியும் நம்ம அப்படின்ட்டு. ஜூல் தாம்சன் விளைவை பயன்படுத்தி இந்த கேஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னு குளிர்விக்க முடியும். At inversion temperature, no rise or fall in the temperature of gas occurs while expanding. எதிர்மாறு வெப்பநிலையில் இன்வர்ஷன் டெம்பரேச்சரில்
ஒரு வாயு விரிவடையும் போது வெப்பநிலை உயர்வதோ அல்லது குறைவதோ ஏற்படுவதில்லை. இது வந்து நல்லா நோட் பண்ணுங்க. இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் ஒரு வாயு வந்து விரிவடையும் போது, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதும் இல்லை, ஃபால் குறைவதும் இல்லை. அப்போ இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் வந்து விரிவடையும் பொழுது, எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அந்த இடத்துல வந்து என்ன, இது வெப்பநிலை உயர்வதும் இல்லை, குறைவதும் ஏற்படுவதில்லை. ஆனால் எதிர்மாறு வெப்பநிலைக்கு மேல் ஒரு துளை வழியாக வாயுவினை விரிவடை செய்யும் போது இது வெப்பமாகிறது. இதெல்லாம் பாருங்கள். But above inversion temperature, the gas get heated up when allowed to expand through the hole. இந்த இடத்துல இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே, அது எதிர்மாறு வெப்பநிலைக்கு மேலே, இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஒரு சிறிய துளை வழியாக, ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த கேஸை நாம் வந்து எக்ஸ்பேண்ட் செய்யும் பொழுது அவங்க வெப்பமாகுது. இந்த கேஸெல்லாம் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஒரு சிறிய துளையின் வழியாக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் செய்யும்போது அந்த கேஸ் வந்து வெப்பமாகுது. ஓகே, கேஸை நம்ம வந்து லிக்விடாக மாற்றுற வரைக்கும் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட் ஒன்று லிண்டே மெத்தட். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு டு கெட் லிக்விஃபைட் ஏர் ஆர் எனி அதர் கேஸ். லிண்டோ முறையில் காற்று அல்லது பிற வாயுக்களை ஜூல் தாம்சன் விளைவை பயன்படுத்தி திரவமாக்கலாம். இப்போ லிண்டே மெத்தடில் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் பயன்படுத்தி காற்று அல்லது அதர் வாயுக்கள், அதர் கேஸை நம்ம என்ன மாற்ற முடியும், லிக்விடாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் ஒன் கிளாடு ப்ராசஸ். கிளாடு முறையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், எப்படி நம்ம கேஸ் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு, கேஸ் லிக்விடாக மாற்றோம்னா, the gas is allowed to perform a mechanical work in addition of Joule-Thomson effect so that more cooling is produced. ஜூல் தாம்சன் விளைவுடன் ஒரு கேஸை மெக்கானிக்கல் வேலைக்கு நம்ம, அதாவது மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அது அதிகமாக வந்து குளிர்ச்சி அடைந்து நமக்கு வந்து குளிர்ச்சி அடைந்த நிலையை உருவாக்கி நம்ம லிக்விடாக மாற்ற முடியும். அப்போ கிளாட் முறையில் வந்து ஒரு கேஸை ஜூல் தாம்சன் விளைவுடன் அந்த கேஸை நம்ம என்ன பண்ணணும், மெக்கானிக்கல் ஒர்க் செய்யணும். அதாவது என்னென்னா, ஒரு மிஷின் மூலிமா அந்த கேஸை ஒர்க் பண்ண செஞ்சு அந்த கேஸை நம்ம வந்து கூல் பண்ணி லிக்விடாக மாற்ற முடியும். இந்த மெத்தட் பேர் கேட்டால் கிளாட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். வெப்பநிலை மாறா செயல்முறை. அடியாபேட்டிக்னால் வெப்பநிலை மாறாமல் இருக்கணும். கூலிங் ஈஸியாக produced by removing a magnetic property of a magnetic material such as a gadolinium sulfate. By this method, a temperature of 10⁻⁻⁴ Kelvin, example as low as 0 Kelvin, can be achieved. இப்போ இந்த இதில் இந்த வெப்பமாறா செயல்முறை அடியாபேட்டிக் ப்ராசஸில் கடோலினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு காந்தத்தன்மை பொருளினுடைய காந்தத்தன்மை இழக்க செய்வதன் மூலம், கடோலினியம் சல்ஃபேட் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு பொருள், மெட்டீரியல். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணணும்னா, காந்தத்தன்மையை நம்ம இழக்க செய்கிறோம். ரிமூவிங் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கடோலினியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தத்தன்மை உள்ள ஒரு பொருள். அந்த பொருளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த காந்தத்தன்மையை நம்ம இழக்க செய்கிறோம். அப்படி இழக்க செய்யும்போது அது கூலிங் ஆகி குளிர்ச்சி அடையுது. அந்த 0 கெல்வினை குறைவான வெப்பநிலை, 0 கெல்வினை விட எந்த கெல்வினும் 10⁻⁴ கெல்வினில் வந்து என்ன பண்ணுறோம்னா, 0 கெல்வினோட குறைவான வெப்பநிலையில் அது வந்து அடையுது. அப்படி அடையும் போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணணும்னா லிக்விடாக மாற்றிட முடியும். அது அடியாபேட்டிக் ப்ராசஸில் கடோலினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது 0 கெல்வினை விட குறைவான வெப்பநிலைக்கு போயிடுது. அப்போ குறைவான வெப்பநிலை, இந்த கெல்வின் வெப்பநிலைக்கு போணுச்சுன்னா அந்த கேஸ் நம்ம வந்து அந்த கடோலினியம் சல்ஃபேட்டை நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணணும்னா லிக்விடாக மாற்றிட முடியும். அப்போ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். லிக்விஃபிகேஷன்ஸ் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு கேட்பான். என்னென்ன மெத்தட், லிண்டே மெத்தடு, கிளாடு ப்ராசஸ், இன்னொன்று வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அப்போ இது வந்து
ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்டில் என்னென்ன கேஸை எல்லாம் நம்ம லிக்விடாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் இந்த கேஸ்லாம் லிக்விடாக மாற்ற முடியும். இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வெப்பநிலை அதிகரிக்கும் மேலே ஃபால் ஆகிறது இல்லை. அதை வந்து ஒரு இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே கேஸை வந்து ஒரு சிறிய துளை மூலியாக நம்ம கொண்டு போய் அந்த கேஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு லிக்விடாக மாறும். இது வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இழந்து எழுதிட்டு ஃபார்முலா எழுதுகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்லேருந்து நம்ம எப்படி டெரிவ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு டைம் ஆஃப் இயர்லியில் கேட்டுருக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரையும் எழுதி சென்ட் பண்ணுங்கள். இந்த லெசன் இதோட ஓவர். இதுக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சில கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டினும் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். சில கொஸ்டின் புக்குக்கு பின்னாடி கொஸ்டின் வந்து இனோவேட்டிவ் கொஸ்டினாக இதில் நிறையா இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கைடு வந்து இருக்கும். அந்த கைடு வந்து ஃபோக்கஸ் கைடோ அல்லது வந்து வேறு கைடோ வாங்கினீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். சில கொஸ்டின்லாம் வந்து இனோவேட்டிவ் நிறைய கொஸ்டின் இதில் நிறையா இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ நடத்துகிற ஒரு டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.